ஐயா, மறைமலை நகரில் உண்ணாவிரதம் இருந்தீங்க ஈழத்து போகிறோம் பாட்ட சொல்லி. அப்போ அண்ணன் வைகோ என்னை சந்திச்சிருந்தா மக்களிடையே ஒரு புரட்சி வெடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவரை வரவிடாமல் தடுத்தது சாதின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ அவரோட சேர்ந்து கைகோர்த்து பணி செய்யறது உங்களால் எப்படி? அதனால யாரோடும் சேராமலே இருந்துட முடியாதுல்ல. அது என்னுடைய வருத்தம் சொன்னேன். அவர் மேடையிலேயே சொல்லியிருக்கிறேன். தம்பி சொன்ன மாதிரி விஜயகாந்த் விமர்சனத்தை அவர்கிட்டே நேராக போய் சொன்னேன். இதுக்கு முன்னாடி உங்களை நான் விமர்சனம் பண்ணியிருக்கிறேன். சிரிச்சார். ஆமாமா, நீங்கள் இந்த ஆம்லேட் போட்ட கதை, பம்பரம் விட்ட கதையெல்லாம் பேசியிருக்கிறீங்க, ஆனால் எனக்கு உங்களை பிடிக்கும்னு சொன்னார் முதல் சந்திப்பிலே. நானும் சொன்னேன். அதே மாதிரி நான் 4 நாள் உண்ணாவிரதம் இருந்தேன். அது 4 நாளில் முடிக்கணும்னு நான் நினைக்கல. உண்மையாக மனப்பூர்வமாக பொங்கல் நாள் முடியட்டுன்னு சொன்னார் மருத்துவர் ராமதாஸ். அவர்கிட்ட தான் போய் நான் முதல்ல உட்காந்து ஆலோசனை பண்ணேன். வாங்க நம்ம 2 பேர்ட்டையும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து உண்ணாவிரதம் இருப்போம்னு. இல்லை தம்பி, இப்போ பொங்கல் நடந்துக்கிட்டு இருக்குது, எல்லாம் அவன் ஊரில் இருப்பான், இப்போ வேண்டாம் அப்படின்ட்டார். ஒரே ஒருத்தர் மட்டும் உங்கள் கட்சியிலேருந்து அனுப்புங்க என்ன. அவரும் அனுப்பலை. நான் மட்டும் தனியாக போய் உட்கார்ந்தேன். இப்போ யாரும் வரல, எல்லாம் பொங்கல் கொண்டாடி இருந்தாங்க. ஒரு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மட்டும் என்னை முதல்ல பார்த்து, நீங்கள் 1 நாள் 2 நாள் போதும், அதிகமாக இருக்காதீங்கன்னாரு. 4ஆவது நாள் வந்தார். எனக்கு ஸ்டெத் வச்சு பார்த்தார். பிபி டவுன் ஆயிருந்துச்சு. நீங்கள் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப நாள் வேண்டும், உங்களுடைய இருப்புங்கிறது ரொம்ப அவசியமானது, நாம் 2 பேரும் சேர்ந்து போராடுவோம், இன்னைக்கு இந்த போராட்டத்தை முடிங்க, உங்களுக்கு பிபி டவுன் ஆகி போச்சு, ஏற்கனவே சுகர் ஃபிளக்சுவேஷன்ஸில் இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு அட்வைஸ் பண்ணார். அப்போ நான் எழுந்துச்சு பேசினேன். நீங்கள் ஒரு உத்தரவாதம் எனக்கு கொடுத்தா நான் போராட்டத்தை முடிக்கிறேன்னு. இதை முடிச்ச பிறகு நாம் சேர்ந்து நடத்துவோம், அதுக்கு உத்தரவாதம் கொடுங்க. அப்போ தான் அவர் சொன்னார், 10 நாள் தொடர்ந்து போராட்டம் நடக்கும், விடுதலை சிறுத்தைகளும் பாட்டாளி மக்கள் கட்சியும் இணைந்து நடத்துவோம் அப்படின்னு பேசினார். அதை நம்பி நான் அன்னைக்கு அதை கைவிட்டேன். அப்போ இந்த ஈழ உணர்வாளர்கள், விடுதலை புலி ஆதரவாளர்கள் திருமாவளவன் பின்னால உட்கார்ந்து இந்த போராட்டத்தை நீ கைவிடாத, உனக்கு நான் பின்னால இருக்கிறோம் அப்படின்னு அன்னைக்கு என்னை ஊக்கப்படுத்தி இருந்தால் அந்த வடிவமே எனக்கு மாறி இருக்கும். என்ன சொல்றாங்க, இவர் ஏன் டக்குனு போய் திரும்ப விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டத்தில் சேர்ந்துச்சு மட்டும்தான் விமர்சனம் பண்ணாங்களே தவிர, இந்த விமர்சனம் பண்ண யாரும் என் பின்னால உட்கார்ந்து என்னை ஊக்கப்படுத்தல. நான் எடுத்த முடிவுக்கு ஆதரவு தெரிவிக்கல. நான் துணிந்து முடிவெடுத்தேன். ஒன்னும் வேடிக்கைக்காக அல்லது பொய்யா நான் செய்யல. எதுவும் சாப்பிடாம 4 நாள் எங்க தொண்டர்கள் எல்லாம் தீக்குளிக்க போனாங்க. எங்க அம்மா மேடையிலே படுத்து அழுதுச்சு, கதறிச்சு. அதெல்லாம் கூட நான் பொருட்படுத்தல. எங்க அக்கா அழுதுகிட்டு இருந்துச்சு, நான் பொருட்படுத்தவே இல்லை. அன்னைக்கு ஈழ விடுதலை உணர்வாளர்கள் அத்தனை பேரும் எப்படி திலீபனுடைய போராட்டத்தை மேதகு பிரபாகரன் அவர்கள் அவன் சாகர வரையில் அதை அங்கீகரிச்சு அதை ஊக்கப்படுத்தினாரோ, அப்படி என்ன ஒரு ஆயுதமா பயன்படுத்திருக்கலாம். ஆனால் யாரும் பயன்படுத்தல. நான் எங்க போறதுன்னு தெரியாம நடுத்தருவில் நிக்கிற நேரத்தில் அரசியல் ரீதியாக எங்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருந்துச்சு. அன்னைக்கு நாங்கள் திமுக கூட்டணியில் தொடர வேண்டி இருந்துச்சு. திமுக கூட்டணிக்கு ஏன் போனன்னு விமர்சனம் பண்ணவங்க இந்த போராட்டத்தை ஆதரிச்சு என்னை ஊக்கப்படுத்த யாரும் வரல. அந்த வருத்தத்தை நான் வெளிப்படுத்தினேன்.